Good morning, students. Today we will see on importance of RNTCP. Okay, here we have a resource person, Mr. Arun. He is a public-private coordinator in TB wing. So, sir will be addressing on. He'll be just giving you a description on tuberculosis, then importance of RNTCP and new initiatives in RNTCP. Clear? So if you have doubts, you can just raise your hands so that we will unmute your mic so your doubts can be clarified. Okay? Thank you, Pa. We'll go to the session now. Thank you, madam. Good morning, students. நான் இப்போ நம்ம RNTCP-யோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? எஸ் சார், ஷேர் ஆகுது. ஓகே. ஸோ நம்மளோட இந்தியாவில் டிபி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி எப்போ ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962ல். இன் 1950s to 60s ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு நிகழ்வு நடந்தது. ஸோ அதனால தான் வந்து நான் பேசிக்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல விரும்பல. மேடம் உங்கள் மேடம் வந்து ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டோம், எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால நம்ம இப்போ நம்மளோட பேசிக்ஸ் ஆஃப் டிபி, ஹிஸ்ட்ரி ஆஃப் டிபி வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ப்ரெசன்ட் அட் சினாரியோ என்னென்ன டெஸ்ட் எல்லாம் வந்து புதுசாக வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 1950s to 60s என்ன பண்ணாங்க, ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கமலா நேருங்கிறவங்க, நேருவோட ஒய்ஃப். ஸோ அவங்க வந்து நம்மளோட டிபினால மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னால அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ அவங்கள ஈவன் ஜெனீவா, நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கிற ஜெனீவால போய் கூட அவங்களால அவங்க ஒய்ஃபை காப்பாற்ற முடியல. ஸோ அதன் பொருட்டு. ஸோ ஆர் யூ கம்ஃபர்டபுள் இன் தமிழ் மேடம்? எஸ் சார். ஓகே ஓகே சார். நேஷனல் டியூபர்குலோசிஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி 1962ல் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இனிமேல் என்னோட ஒய்ஃப் அனுபவிச்ச மாதிரி யாரும் வந்து டிபியால அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருட்டின் காரணமா 1962ல் நேஷனல் டியூபர்குலோசிஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அது ஆஃப்டர் 30 இயர்ஸ் ஒரு 1992ல் அவங்க என்ன டார்கெட் ஒரு கோல் வச்சு அவங்க வந்து பண்ணாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30% ஆஃப் பர்சன் டிபி அஃபெக்டட் பர்சனையாவது நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த டிபி அஃபெக்டட் பர்சனை ஒரு 30% அந்த கண்டுபிடிக்கிறதே 30% தான். அந்த 30%லையும் ஒரு 30% பேர்த்தையாவது குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அந்த என்டிபி அப்படிங்கிற அந்த நேஷனல் டியூபர்குலோசிஸ் ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவாகவே இருந்துச்சு. பட் அவங்க ஆஃப்டர் 30 இயர்ஸ் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது 1992ல் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது அந்த 30% ஆஃப் கோலையவே வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அதை ரிவைஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னன்னு வந்துச்சுன்னா 1993ல் RNTCP ரிவைஸ்டு நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமா சேஞ்ச் ஆச்சு. என்டிபி வந்து RNTCP-யா சேஞ்ச் ஆச்சுங்க. ஸோ இதில் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த 30% ஆஃப் டயக்னோஸ் பண்ணுறது, 30% சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணி 90%-ஆக 90% ஆஃப் 100% பேஷண்ட்டை கண்டுபிடிக்கணும், டயக்னோஸ் பண்ணணும். அதில் ஒரு 75% அல்லது 90% வந்து க்யூர் பண்ணணும். தட் மீன்ஸ் சக்ஸஸ் ரேட், ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆர் க்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கொண்டு வந்தாங்க இன் 1993ல். ஸோ இது என்டையர் கண்ட்ரியில் கவரேஜ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நவ் 2020 Jan 1ல் இருந்து இது என்னவா சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா RNTCP அப்படிங்கிறது இப்போ
ஆர்என்டிசிபி தான் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். பட் அது ரிவைஸ் ஆகி மறுபடியும் இப்ப we are entering into elimination mode. ஸோ அதனால நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அது சேஞ்ச் ஆயிருக்கு. NTEP அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து அட் ப்ரெசன்ட் Jan 1, 2020 இருந்து நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். எலிமினேஷன் இன் த சென்ஸ் எராடிகேஷனுக்கும் எலிமினேஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. எராடிகேஷன்னா முற்றிலுமா ஒழிக்கிறது. ஸோ எலிமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்மளோட WHO சர்வே படி பை இந்தியால 2022ல 197 கேசஸ் பர் லேக் டிபி இருக்கும் அப்படிங்கிறது WHO சர்வே. ஸோ அது வந்து 70 பர் லேக் கேஸா சேஞ்ச் ஆயிடுச்சு, சேஞ்ச் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுதான் எலிமினேஷன். ஸோ அதனால எலிமினேஷன்னா முற்றிலுமா வந்து நம்ம டிபியை ஒழிச்சிடுறோம், எராடிகேட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க கூடாது. எலிமினேஷன் இன் த சென்ஸ் 70 பர் லேக் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் வந்து எலிமினேஷன். தட் இஸ் கோயிங் டு பி அவர் NTB டார்கெட் 2025ல நம்ம அதை பண்ணணுங்கிறது தான் நம்மளோட குறிக்கோள். சரிங்களா? அட் ப்ரெசன்ட் வந்து நம்ம 2025ல NTB கொண்டு வரதுக்காக நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா டயக்னோசிங் ஃபெசிலிட்டிக்கு போயிடலாம். ஸோ டயக்னோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்டிசிபியிலிருந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்டிசிபியில் NTEPல பேசிக்காக அவங்க எந்த டெஸ்ட் வச்சு ப்ரூவ் பண்ணி அதை வந்து டிபின்னு சொல்லி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த டெஸ்ட் வந்து எக்ஸ்ரேவா இருந்துச்சு. ஸோ ஆர்என்டிசிபியில் என்னவா சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து மோர் எம்பசிஸ் ஆன் மைக்ரோஸ்கோபி மேல அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சு அதுல கண்டுபிடிச்சு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து ட்ரீட் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஸோ அதே மாதிரி இப்ப அட் ப்ரெசன்ட் வந்து அது என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சு, பைனோகுலர் மைக்ரோஸ்கோப்பா இருந்தது நார்மல் மைக்ரோஸ்கோப்பா இருந்தது LED மைக்ரோஸ்கோப்பா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் வந்து LED மைக்ரோஸ்கோப்ல பார்த்துட்டு இருக்கேன் நம்மளோட பெசிலை, லைவ் பெசிலை. ஸோ இது வந்து நம்மளோட ஒரு 6 பிளேசஸ்ல நம்ம கோயம்புத்தூர்ல வச்சிருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி பிளேஸ் வந்து நம்ம PSG-யும் இருக்கு. PSG வந்து நம்மளோட DMC-ல ஒண்ணு. ஸோ அதுல LED மைக்ரோஸ்கோப் நம்ம வச்சிருக்கோம் அங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இது மோர் இது வந்து கொண்டு வந்தாங்க. என்னன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் லைக் தட் நம்மளோட பெசிலை அப்படின்னு எடுத்துக்காம டியூபர்குலோசிஸ் பெசிலைன்னு எடுத்துக்காம ஸோ அது வந்து அந்த பெசிலை இட்ஸ் ரெசிஸ்டன்ட் டு சம் ட்ரக்ஸா இல்லையா அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ற பார்க்கறதுக்கு வேண்டி NAT அல்லது LPA அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த NAT அல்லது LPA அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது முதல்ல இருந்தே ஃபீனோடைபிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, DST ட்ரக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனோடைபிக் டெஸ்ட் எல்லாம் முதல்ல இருந்தே இருக்கு, கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ என்னதான் பண்ணாலும் சாலிட் கல்ச்சர் இஸ் கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஸோ இட் இஸ் த பெஸ்ட் டெஸ்ட் இன் தி டெஸ்ட் ஃபார் டியூபர்குலோசிஸ். ஸோ இட் டேக்ஸ் 84 days. அதனால லாங் டைமா இருக்கிறதுனால அதுக்கும் கம்மியா பண்றதுக்கான கல்ச்சர் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ஹாஃபா கொண்டு வந்தது தான் லிக்விட் கல்ச்சர் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து LPAங்கிறது வந்துச்சு. ஸோ அது வந்து 3 daysலயே கிடைச்சிரும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லைன் LPA, செகண்ட் லைன் LPA, லைன் ப்ரோப் அசைம்பாங்க. ஃபர்ஸ்ட் லைன் LPA அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் ஆன ரிஃபார்மசின், ஐசோனியாசிட், பைரசனமைடு, ஈத்தம்பியூட்டால் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுல அந்த பாக்டீரியம் வந்து அந்த பர்சனுக்கு அஃபெக்ட் ஆன பாக்டீரியம் வந்து அதுக்கு சென்சிட்டிவா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ செகண்ட் லைன் LPAங்கிறது செகண்ட் லைன் ட்ரக்ஸ் ஆன நம்ம அமிகசன்ஸ், பின்ன ஃப்ளூரோக்ளோரன்ஸ், பின்ன நம்ம இன்ஜெக்டபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, செகண்ட் லைன் இன்ஜெக்டபிள்ஸ், அந்த மாதிரி செகண்ட் லைன் ட்ரக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து சென்சிட்டிவா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ NAT டெஸ்ட் அது வந்து 3 days, LPA வந்து 3 days. அதுக்கும் கீழே NAT டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இது வந்து வித்தின் 2 hours அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஸ்பூட்டம் வாங்கினதுல இருந்து வித்தின் 2 hours அவங்களுக்கு ரிஃபார்மசின் சென்சிட்டிவா இல்லையா
பிளஸ் அவங்களுக்கு டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரும். ஸோ அதுல ரிஃபார்மேஷன் வந்து சென்சிட்டிவா அல்லது ரெசிஸ்டண்டா அப்படிங்கிறத வித்தின் 2 ஹார்ஸ்க்குள்ள அவங்க கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இது NAT டெஸ்ட்ல 2 டைப்பா பிரியுது. ஒன்று வந்து CBNAT அப்படிம்பாங்க, கேட்ரிட்ஜ் பேஸ்டு நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் CBNATோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இது வந்து நம்மளோட PSGல இருக்கு. TrueNAT அப்படிங்கிறது வித்தின் 40 மினிட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். மைக்கோபாக்டீரியம் வந்து இருக்கா இல்லையா அந்த ஸ்பூட்டம் அல்லது ஸ்பெசிமென்ல இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது தவிர்த்து இன்னொரு டெஸ்ட்டும் அதுல பண்ண வேண்டியது இருக்கு, தனித்தனியா தான் பண்ணணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கு அப்படின்னா ரிஃபார்மேஷன் சென்சிட்டிவா அல்லது ரெசிஸ்டன்டாங்கிறத மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் மூலியமா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது ஒரு இட் டேக்ஸ் ஒரு மறுபடியும் ஒரு 1 ஹவர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டலி அதுவும் 2 ஹார்ஸ் தான். TrueNAT அப்படிங்கிறதும் 2 ஹார்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட அட் ப்ரெசன்ட் நம்மளுக்கு பண்ற நம்ம டிடிசில அல்லது நம்ம கோயம்புத்தூர்ல பண்ற டெஸ்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, NAT டெஸ்ட் ஆன CBNATம் TrueNATம் இருக்கு. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் சைட்ல இருக்கு. பிரைவேட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களோட PSGலயே ஜீன் எக்ஸ்பர்ட்டும் இருக்கு. பட் TrueNAT இருக்கா இல்லையாங்கிறது தெரியல, டவுட்ஃபுல் தான். CBNAT இருக்கிறப்ப உங்களுக்கு TrueNAT வச்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால CBNAT தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட இதுல PSGல. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கல்ச்சர் இருக்கு. அங்க நம்மளோட இதுல வந்து லிக்விட் கல்ச்சர் இருக்கு. அதுக்கு தான் இப்ப வந்து மேடம் வந்து வந்துட்டு போனாங்க, JD மேடம் வந்து வந்துட்டு விசிட் அடிச்சுட்டு போனாங்க. ஸோ அது அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்ல 2 இடத்துல லிக்விட் கல்ச்சர் வந்துடும். ஒன்னு அட் CMCH, இன்னொன்னு நம்மளோட PSGல. ஸோ இது லைன் ப்ரோ பஸ்ஸை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன் டிடெக்ட்ஸ் வந்து என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் லைன்ல என்னென்னலாம் பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, INHம் ரிஃபாவும் அதுல பார்த்துடலாம். ஸோ இதுல INH மியூட்டேஷன்ஸ் அண்ட் ரிஃபா மியூட்டேஷன் அண்ட் CATG, CAT-A அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். INHA மியூட்டேஷன், CATG மியூட்டேஷன், RPO ஜீன் பி ஜீன்ஸ் மியூட்டேஷன் அதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இது செகண்ட் லைன். செகண்ட் லைன் வந்து நிறைய ட்ரக்ஸ் இருக்கிறதுனால இவ்வளோ மியூட்டேஷன்ஸ் காமிக்குது. ஸோ இதுல நம்ம ப்ரிஃபரபிளா யார் யாருக்கெல்லாம் வந்து நம்ம CBNAT பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்ட்ரன். ஸோ பேசிக்கா அவங்களுக்கு வந்து ஸ்பூட்டம் அவங்க கலெக்ட் பண்ண எங்க எடுத்து கொடுக்க அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால ஒரு லாவேஜ் பண்ணி அவங்களுக்கு எடுக்கலாம். அல்லது ஏதாவது வேற ஏதாவது ஸ்பெசிமனா இருந்துச்சு, இப்போ லிம்ஃப் நோடா இருந்துச்சு அப்படின்னா FNACல எடுத்து அதை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில்ட்ரன்னால ஸ்பூட்டம் டைரக்டா எடுத்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு மறுபடியும் எடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா. ஒரு லாவேஜ் பிராங்கியல் வாஷ் லாவேஜ் எடுக்கிறாங்கன்னா ஸோ அதை வந்து உடனே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால, மறுபடியும் உடனே பண்ண முடியாதுங்கிறதுனால எடுத்ததுமே CBNAT பண்ணிட்டா அவங்களுக்கு ரெசிஸ்டண்டா இல்லையா, ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக் ரெசிஸ்டண்டா இல்லையா, அதுவும் பேசிக் ட்ரக்கான ரிஃபார்மசின் ரெசிஸ்டண்டா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்களுக்கு NAT டெஸ்ட் இஸ் ப்ரிஃபர்டு ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் லிவிங் வித் HIV. டைரக்டா அவங்க வந்து ரொம்ப இம்யூன் சப்ரசன்ட் அப்படிங்கிறதுனால ஈவன் ஃபாஸ்டா டயக்னோஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. நம்மளுக்கு வந்து HIV பேஷண்ட்டுக்கு ஃபாஸ்டா டயக்னோஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது நேரிடலாம். ஸோ அதனால ஈவன் 2 days காஃப் இருந்தா கூட, நம்மளுக்கு பேசிக்கா பாத்தீங்கன்னா 2 weeks காஃப் அல்லது மோர் தேன் 2 weeks காஃப் தான் நம்மளோட சிம்டம்ஸா சொல்றோம். பட் பேஷண்ட் லிவிங் வித் HIV அண்ட் DM இருக்கிறவங்களுக்கு ஈவன் 2 days காஃப் இருந்தா 1 day காஃப் பெர்சிஸ்டண்டா கூட நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுலயும் அவங்க பேசிக்கான டெஸ்டே வந்து CBNAT பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே நம்ம வந்து ஏர்லியராகவே அந்த ரிஃபார்மேஷன் ரெசிஸ்டண்டா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சு ப்ரீயராகவே வந்து என்ன ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன ட்ரக் கொடுத்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்கா செகண்ட் லைன் ட்ரக்கான்னு டிசைட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக NAT டெஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க அந்த 2 அந்த டைப் ஆஃப் பர்சன்ஸ்க்கும் பண்ணணும். எக்ஸ்ட்ரா பல்மனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லிம்ஃப் நோடு இருந்தாலோ அல்லது ஸ்பைன் டிபியா இருந்தாலோ CSF எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால ஸோ அங்கிருந்து அடிக்கடி அவங்கள ஃபர்ஸ்ட் ஒரு டைம் எடுத்து அதை வந்து நார்மல் டெஸ்ட்ல பார்த்துட்டு
அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அதை சிஎஸ்எஃப் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா பல்மனரியும் டைரக்டா அந்த ஸ்பெசிமனை நம்ம சிபி நேட்ல பார்த்துருக்கிறது பெஸ்ட். அல்லது சிபி நேட்டை விட நம்ம கல்ச்சருக்கு அனுப்பிச்சு மற்ற ட்ரக்ஸும் ரெசிஸ்டண்டா அல்லது சென்சிட்டிவா அப்படிங்கிறது பார்த்துக்கிறது பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் ஆஃப் டிஆர்டிபி. ஸோ இப்போ நம்மளோட பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து 2 டைப்ஸா பிரிச்சிருக்கிறாங்க. என்னன்னா முதல்ல கேட் 1, கேட் 2, கேட் 4, கேட் 5 இருந்துச்சு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. டிஎஸ்டிபி, ட்ரக் சென்சிட்டிவ் டிபி, ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி. ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்குக்கு சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா டிஎஸ்டிபி, ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்குக்கு ரிஃபாவும் ஐஎன்ஹெச்சும் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று இதா இருந்தா கூட அது வந்து டிஆர்டிபின்னு சொல்லி அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் ஆனா கூட பேஷண்ட்டை வந்து நம்ம டிஆர்டிபி அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டை கொண்டு போயிடுவோம். ஸோ அந்த கான்டாக்ட்ஸ் ஆஃப் டிஆர்டிபி, ட்ரக்ஸ் ரெசிஸ்டன்ட் டிபி இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், சிபி நாட்டை பார்த்துடலாம். ஸோ அடுத்தது கீ பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் ஸ்லம்மு, அப்புறம் ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ், மால் நியூட்ரிஷன்ஸ், நரிஷ்மெண்ட் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம கீ பாப்புலேஷன் அப்படிம்போம். ஸோ இங்கெல்லாம் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கிற ஏரியா. ஸோ அதை தான் வந்து கீ பாப்புலேஷன் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ அவங்க அந்த ஏரியால இருந்து யாராவது வந்து டெஸ்ட்டுக்கு வந்தாலுமே அவங்கள வந்து டைரக்டா சிபி நாட்டுக்கே வந்து ஃபர்ஸ்ட் டயக்னோஸ்டிக் டெஸ்டா வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மியர் நெகட்டிவ், எக்ஸ்ரே பாசிட்டிவ். ஸ்மியர்ல நெகட்டிவ் வந்து எக்ஸ்ரேல பாசிட்டிவா சஜஸ்டிவா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்கள டைரக்டா வந்து நம்ம சிபி நாட் அப்படிங்கிறதுக்கு போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்ரே பாசிட்டிவா இருக்குது, ஸ்மியர் நெகட்டிவா ஆகுறதுக்கு வாய்ப்பு என்னன்னா எக்ஸ்ரேல கிளியரா தெரியும் பட் சஜஸ்டிவா இருக்கும். ஸ்மியர்ல வந்து அவங்க ஒரு ரொம்ப லோவா பாக்டீரியம் லோடு இருக்கலாம். ஸோ அந்த லோவா இருக்கிற பாக்டீரியம் லோடு வந்து கியூமன் அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களால கண்டுபிடிக்காம போயிடலாம், அல்லது அவங்க வந்து ஏதாவது ஒரு சலைவா அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துடலாம் அந்த ஸ்பெசிமனை, ஸ்புட்டம் ஸ்பெசிமனை. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஈவன் ரொம்ப லோ டென்சிட்டி இருக்கிற பாக்டீரியத்தை கூட இதனால டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால ஸ்மியர் நெகட்டிவா இருந்து எக்ஸ்ரே சஜஸ்டிவா இருந்துச்சு, பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சிபி நாட் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் ஸ்பெசிபிசிட்டி. ஸோ என்னன்னா நம்ம லிம்ஃப் நோடு பயாப்சி எடுத்து எக்ஸ்ட்ரா பல்மனரியில நம்ம ஸ்பெசிமன் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்பெசிபிசிட்டி அது வந்து எடுத்துக்குது, சென்சிட்டிவிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் 99% வந்து 95% வந்து உங்களுக்கு ஸ்பூட்டம் எடுத்துக்கும். ஸ்பூட்டம் வந்து ஹை சென்சிட்டிவிட்டி வந்து ஸ்பூட்டத்துக்கு தான். ஸோ அது தவிர்த்து மற்ற ஸ்பெசிமன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதோட சென்சிட்டிவிட்டி எவ்வளோ, ஸ்பெசிபிசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது தான் இது. ஸோ லிம்ஃப் நோடா இருந்துச்சுன்னா சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதை டயக்னோஸ் பண்ணி இது சென்சிட்டிவிட்டிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெசிமனை அதிலிருந்து அதோட டிஎன்ஏவை பிரித்து எடுத்து தான் அது வந்து வேலை செய்யுது. நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறப்ப அந்த டிஎன்ஏக்குள்ள இருக்கிற நியூக்ளிக் ஆசிடை வச்சு தான் வந்து அது எடுத்து டெஸ்ட் பண்ணும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான சென்சிட்டிவிட்டி தான் இது எல்லாமே. ஸோ அந்த டெஸ்ட்ல லிம்ஃப் நோடா இருந்துச்சுன்னா 93%, மற்ற டிஷ்யூஸா இருந்துச்சுன்னா 88%, செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடா இருந்துச்சுன்னா 85, பின்ன ப்ளூரல் ஃப்ளூயிடா இருந்துச்சுன்னா 34 தான். ஸோ அதர் ஃப்ளூயிட் சாம்பிள்ஸ் லைக் பெரிகார்டியல், பின்ன அசிட்டிக் ஃப்ளூயிடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா 67. ஸோ கேஸ்ட்ரிக் ஆஸ்பிரேட்டா இருந்துச்சுன்னா 78%. ஸோ இது எல்லாமே வந்து சென்சிட்டிவிட்டி. ஸோ இதுல வேற ஏதாவது ஆஸ்பிரேட்ஸோ அல்லது வேற ஏதாவது பயாப்சியா இருந்துச்சு அல்லது பஸ்ஸெல்லு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லோயர் சென்சிட்டிவிட்டி தான் அது கொடுக்க முடியும். ஸோ இதுல டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம்சிஹெச்ல பண்றதில்லை. அது வந்து கிரைண்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும், சிஎம்சியில் பண்றதில்லை. பட் இதை வந்து நாங்கள் அனுப்பிச்சாலுமே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா எல்பிஏக்கு அனுப்பிச்சி விட்டுறோம் அல்லது கல்ச்சருக்கு அனுப்பிச்சி விட்டுறோம் சென்னைக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு சென்னைக்கு தான் வந்து பக்கங்கிறதுனால கல்ச்சருக்கு அங்கே அனுப்பிச்சி விட்டுறோம். ஸோ இன்னொரு 6 months அல்லது 3 monthsக்குள்ள நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆஃப் 6 monthsக்குள்ள நம்மளுக்கு இங்கேயே நம்ம சிஎம்சிஹெச்லேயே வந்து கல்ச்சர் வந்துடும். ஸோ அதை அங்கேயே பண்ணிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஃபால்கன் டியூப் எதுக்கு, ஸ்புட்டம் கப் எதுக்குன்னு. ஸ்மியர் மைக்ரோஸ்கோப்பியா இருந்துச்சுன்னா ஸ்புட்டம் கப்பு. ஸோ அதர் தேன் ஸ்மியர் மைக்ரோஸ்கோப்பி, தட் மீன்ஸ் நாட் டெஸ்டா இருந்தாலோ அல்லது கல்ச்சரா இருந்தாலும் ஃபால்கன் டியூப்ஸ். ஸோ இதுல எவ்வளவு மினிமம் எடுக்கணுங்கிறது இருக்கு. மினிமம் ஆஃப் 5 ml எடுக்கணும். ஸோ அதுலயும் குவாலிட்டி வந்து மியூகோப்ரலண்டா இருக்கணும். அப்பதான் வந்து ஈஸியா அது சாம்பிள் வந்து, அதனாலதான் வந்து நம்ம என்ன பண்றோம், மார்னிங் சாம்பிள் வந்து எடுக்க சொல்றோம். ஓகே, நம்ம இதுதான் ட்ரூ நாட்டு. ஸோ இது வந்து நம்மளோட கோயம்புத்தூர்ல மூணு இடத்துல இருக்கு. ஒன்று வந்து சிஎம்சிலேயே இன்னொன்று வைக்க போறோம். ஸோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிபி ரோடு அண்ட் சோம்னூர். ஸோ இந்த 2 இடத்துல நாட் டெஸ்ட் ட்ரூ நாட் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுல ப்ரிஃபரபிளா என்ன டிஆர்டிபி டயக்னோசிஸ்க்கு ட்ரக் ரெசிஸ்டன்ட்டுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னா, இது வந்து டியூ டு ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் சாய்ஸ் அப்படின்னு ஏன் தந்திருக்காங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் நம்மளுக்கு வந்து நாட் டெஸ்ட் ஆர் எல்பிஏ வந்து வித்தின் 3 டேஸ்க்குள்ள, மேக்ஸிமம் ஆஃப் 3 டேஸ்க்குள்ள கிடைச்சிரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் எல்பிஏ சிபி நாட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா லிக்விட் கல்ச்சர் ஐசோலேஷன் அண்ட் எல்பிஏ டிஎஸ்டி. எல்பிஏ வந்து 3 டேஸ்லயே கொடுத்துரும். அண்ட் லிக்விட் கல்ச்சர் அப்படிங்கிறப்ப ஒரு 42 டேஸ் எடுத்துக்கும். ஸோ டோட்டலா ஒரு 45 டேஸ்க்குள்ள முடிஞ்சிடும். ஸோ லிக்விட் கல்ச்சர் ஐசோலேஷன் அண்ட் லிக்விட் டிஎஸ்டி அப்படிங்கிறப்ப ஒரு 42 + 42 82 டேஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் சாய்ஸ் வந்து அந்த ப்ரிஃபரபிள் டேஸ்க்குள்ள நம்ம ஈஸியா எந்த டேக்குள்ள கிடைக்கணுமோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ, ஏர்லி டயக்னோஸ் பண்ணா தானே அவங்கள காப்பாற்ற முடியும். சில பேர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கலாம். ஸோ அதனால அந்த டேஸை வச்சுதான் வந்து சாய்ஸை பிரிச்சிருக்காங்களே ஒழிய, இந்த 3மே வந்து நல்ல டெஸ்ட் தான். இந்த 3லயுமே வந்து பர்ஃபெக்டா பண்ணும். பட் சாலிட் கல்ச்சர் இஸ் கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஸோ 84 டேஸ் ஆனாலும் அதுல வர்ற ரிசல்ட் பக்காவா இருக்கும். இதுலயும் கூட நாட் டெஸ்ட்லயும் கூட சில டைம் என்ன ஆயிரும் அப்படின்னா, சில டைம் அந்த ஸ்பூட்டம் வந்து ஸ்பூட்டத்தில் இருக்கிற பெசிலை லோடு கம்மியா இருந்துச்சுன்னா இன்டர்மீடியட் அப்படின்னு வரும், இன்டிட்டர்மினன்ட் அப்படின்னு வரும். ஸோ ரிஃபார்மசினோட சென்சிட்டிவா அல்லது ரெசிஸ்டண்டா அப்படின்னு பாக்குறது இன்டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அப்படி பாக்குறப்ப கல்ச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை வளர வச்சு அதுக்கு தகுந்தா கூட அந்த சரௌண்டிங்ஸை கிரியேட் பண்ணி அதை வளர வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதுலயும் பக்காவா பண்றது வந்து சாலிட் கல்ச்சர் டெஸ்ட் தான். ஸோ அதனாலதான் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை சொல்றோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம முன்னாடி பார்த்தது, மைக்ரோஸ்கோப்பி, கல்ச்சர், ஸோ நாட் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற டெஸ்ட். ஸோ இது ரேடியாலஜி. ஸோ இன்னொன்று என்னன்னா, நம்ம டெஸ்ட் வந்து இப்போ என்னென்ன டெஸ்ட் எல்லாம் வந்து முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த என்னென்ன டெஸ்ட் எல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்ல பார்க்குற அந்த டெஸ்ட் வந்து டிபிக்கு பிளட்ல வச்சு பிளட் சாம்பிளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ்க்கு நம்ம இந்தியாவில் பொறுத்த வரையிலும் பாசிட்டிவ் தான் வரும். ஸோ எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேட்டன் டிபியா இருக்கலாம். ஸோ ஆக்டிவ் டிபி லேட்டன் டிபிக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்டிவ் டிபி அப்படின்னா, லேட்டன் டிபி முதல்ல சொல்லிடுறேன். லேட்டன் டிபி அப்படின்னா, ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு இப்போ அஃபெக்ட் ஆகிற, தட் மீன்ஸ் இப்போ யாராவது ஒரு பேஷண்ட் உங்க பக்கத்துல இருந்து இருமுனாலோ தும்முனாலோ அல்லது நீங்க ஏதாவது அந்த பேஷண்ட் ஸ்பிட் பண்ணி இருக்கிற இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அந்த காத்துக்க நீங்க சுவாசிக்க கூடும். ஸோ அந்த காத்துல இருந்து அந்த பெசிலை உங்களோட லங்ஸ்ல போய் ஃபர்ஸ்ட் ஸ்டே ஆகும். ஸோ அந்த ஸ்டே ஆகிற ஸ்டே ஆகிற பெசிலை என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஸோ நாட்பட உங்களுக்கு இம்யூனிட்டி இருந்துச்சுன்னா அது நாட்பட அது என்ன ஆகும்னா ரத்தத்தோட கலந்துரும். லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை ரத்தத்துல கலக்கிறது தான் லங்ஸோட வேலையே. ஸோ அந்த ப்ராசஸ்ல ரொம்ப மைன்யூட்டான பேஸ்ல என்ன ஆயிரும்னா உங்களோட பிளட்ல கலந்துருதுன்னா, ஸோ அது உங்க எல்லா பார்ட்டுக்கும் வந்து அது ரொட்டேட் போயிட்டு இருக்கும், டிராவல் ஆயிட்டு இருக்கும்.
ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு எந்த டைம்ல வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாகுதோ, எந்த பிளேஸ்ல அது இருக்குதோ அந்த இடத்துல ஸ்டே ஆகி அது ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சு அது வந்து டிசீஸா சேஞ்ச் ஆகுது. சப்போஸ் சார் நான் வந்து 20 to 30 இயர்ஸே வந்து நான் வந்து ஹெல்த்தியா இருக்கிறேன், மறுபடியும் எனக்கு வந்து அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பெசிலை வந்து என்னோட பாடியில இருந்து அது ரெப்ளிகேட் ஆகும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஸோ ஈவன் 20 to 30 இயர்ஸ் வந்து அது எதுவுமே எந்த சிம்டமுமே காமிக்காம அமைதியா எந்த ரெப்ளிகேஷனுமே ஆகாம இன்ஃபெக்ஷனா மட்டும் உங்களோட பாடிக்குள்ள இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் வந்து எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி எல்லாம் வர்றதுக்கு காரணம். ஸோ டைரக்டா ஒருத்தருக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கும்போது அவரு டிபியால அஃபெக்ட் ஆனாரு, டிபி பேஷண்ட்டுக்கிட்ட இருந்து அவரு அந்த பெசிலையை வாங்கிட்டாரு அப்படின்னா பல்மனரி டிபியா தான் வருவார். ஸோ அது தவிர்த்து அவருக்கு ஏற்கனவே உள்ள இன்டேக் ஆயிருக்கு, உள்ள போயிருக்கு, பட் நாட்பட தான் வந்து அவருக்கு இம்யூனிட்டி கம்மியாகுதுன்னா அவரு எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபியா தான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுக்குன்னு அவரு பல்மனரி டிபியா இருக்க மாட்டாரா அப்படின்னா அந்த ரத்தம் லங்ஸுக்கும் மறுபடியும் வரும். ஸோ அப்ப ஆச்சுன்னா அது பல்மனரி டிபியா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அல்லது டிசெமினேட்டட் டிபி அப்படிங்கிறது ஒன்னுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல டிபியா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா பிளட்ல இருக்கிறது டிபி பாசிட்டிவ் தான் வரும். ஸோ அப்படி பார்த்தா அது லேட்டன் டிபியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி பிளட்ல கண்டுபிடிக்கிற டிபி டெஸ்ட் பேன் பண்ணாங்க. ஸோ அது நம்ம டியூபர்குலோசிஸ் டயக்னோசிங் மெத்தட்ல அது கிடையாது. ஸோ இட் இஸ் பேண்ட். ஸோ பட் வெளியில சில ஹாஸ்பிட்டல்லே ஆகட்டும் சில லேப்ஸ் ஆகட்டும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நம்மளோட கைட்லைன்ஸ் படி என்டிஇபி கைட்லைன்ஸ் படி அது பேண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூபர்குலின் ஸ்கின் டெஸ்ட் அப்படிம்பாங்க. இது மோஸ்ட்லி சில்ட்ரனுக்கு எடுப்பாங்க. ஸோ சில்ட்ரனுக்கு எடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா மற்றவங்களுக்கு எடுத்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இதுவும் ஆஸ் லைக் தட் தான், லேட்டன் டிபி மாதிரி தான் வந்து இதுவும் ரிசல்ட் பாசிட்டிவ் வரும். ஸோ அதனால இதுவும் வந்து நம்ம பெருசா ப்ரிஃபர் பண்றது இல்லை, பட் ப்ரிஃபர்ட் ஒன்லி ஃபார் சில்ட்ரன். ஸோ எதனாலன்னா அவங்க வெளியில போய் ஒரு டிபி பேஷண்ட் கிட்ட போய் அவங்க அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிறதுனால குழந்தைகளுக்கு மட்டும் இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி டயக்னோஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு ஆஸ்பிரேட் பண்ணி எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப சின்ன குழந்தைகளா இருந்தாங்கன்னா ஆஸ்பிரேட் பண்ணி எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கறதுனால இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். ஸோ இதுவும் அதே மாதிரிதான் சில்ட்ரனுக்கு மட்டும்தான் பண்றோம். பட் லேட்டன் டிபியா அல்லது ஆக்டிவ் டிபியாங்கிறத இது கண்டுபிடிக்க முடியாது. பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுவும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது காரணத்தினால இதுவும் வந்து நம்ம பெருசா யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. பட் இது பேன் கிடையாது. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து நம்ம பண்றோம். பட் ஆக்டிவ் டிபியா அல்லது லேட்டன் டிபியாங்கிறத டயக்னோஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கிறதுனால நம்ம கல்ச்சர் அல்லது அந்த நேட் டெஸ்ட் இதுக்கு போயிடுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா நம்மளுக்கு வந்து ஃபண்டிங் பண்றது வேர்ல்டு பேங்க்ல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபண்டிங் பண்றது எல்லாமே வந்து த்ரூ வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு செக் வச்சிருக்காங்க நம்மளுக்கு. என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எவ்வளோ பேஷண்ட் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, எவ்வளோ பாப்புலேஷனுக்கு எவ்வளோ பேஷண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா WHO. ஸோ அதன்படி உங்க பாப்புலேஷனுக்கு பொறுத்த அப்படி எவ்வளோ பாப்புலேஷன் பேர் வந்து நீங்க வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்கணும், எவ்வளோ பாப்புலேஷன் அதுல டிபினால அஃபெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அதுல டிபினால அஃபெக்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே வந்து டிஎம், தட் மீன்ஸ் பிளட் சுகர் பார்த்துருக்கணும், டிஎம் ஸ்கிரீனிங் பண்ணியிருக்கணும். ஸோ அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹெச்ஐவி டெஸ்ட்டும் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஹெச்ஐவி டெஸ்ட் எல்லாமே டயக்னோஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, டிபின்னு டயக்னோஸ் ஆன எல்லாத்துக்குமே வந்து நேட் டெஸ்ட், அட்லீஸ்ட் நேட் டெஸ்டாவது பண்ணியிருக்கணும் டு ரூல் அவுட் ரெசிஸ்டன்ட் ஆஃப்
ரிஃபார்ம்பசின் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸோட ரெசிஸ்டன்ட் டைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து நேட் டெஸ்டாவது பண்ணியிருக்கணும். ஸோ நேட் டெஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆகி அவங்க வந்து ரெசிஸ்டன்ட்னு வந்துருச்சுன்னா செகண்ட் லைன் எல்பிஏவும் அனுப்பிச்சு செகண்ட் லைன் ட்ரக்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் ரெண்டுமே வந்து வேற ஏதாவது ரெசிஸ்டன்ட் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கிரைட்டீரியா மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதன் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு இனிமேல் நம்ம டிபி ப்ரோக்ராமுக்கு ஃபண்டிங்கே கொடுக்க போறாங்க. ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யூடிஎஸ்டி அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் எக்ஸ்ட்ரா பல்மரி கேசஸ்க்கும் கூட நம்ம யூடிஎஸ்டி பண்ணியிருக்கணும். அந்த ஸ்பெசிமனை எடுத்திருக்கணும். அந்த ஸ்பெசிமனை எடுத்து அட்லீஸ்ட் நேட் டெஸ்டாவது பண்ணியிருக்கணும். ஸோ பட் எக்ஸ்ட்ரா பல்மரி பொறுத்த வரையிலும் நம்ம நேட் டெஸ்ட் பண்றது கிடையாது, மறுபடியும் எடுக்க போறது இல்லையா. ஸோ எடுக்கிறதும் கஷ்டம் அப்படிங்கிறதுனால சாம்பிள்ஸும் குறைவாக தான் கிடைக்கும், ஸ்பெசிமனும் குறைவாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அதை டைரக்டா வந்து நம்ம எல்பிஏக்கு அனுப்பிச்சிடுறோம். ஸோ அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் லைன் எல்பிஏ செக் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் லைன் எல்பிஏல செக் பண்ணிட்டாலே அது தெரிஞ்சிடும். ஸோ அவங்க இங்கிருந்து அனுப்பும் போதே நாங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருவோம். வெரி கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரக்கை வந்து ஸ்பெசிமனை வந்து யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல ஏதாவது ரெசிஸ்டன்ட் ஆச்சுன்னா செகண்ட் லைன் எல்பிஏ பண்றதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி தான் அனுப்புறோம். ஸோ இதுதான் வந்து பல்மனரி டியூபர்குலோசிஸ்க்கான டயக்னோஸ்டிக் அல்காரிதம். ஸோ இது நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரிசம்டிவ் பேஷண்டா இருந்தாங்களே அவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி ஸ்டேட்டஸை நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு பீப்புள் லிவிங் வித் ஹெச்ஐவிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா டைரக்டா ப்ரிசம்டிவா வர்றவங்களே பீப்புள் லிவிங் வித் ஹெச்ஐவியா இருந்துச்சுன்னா டைரக்டா சிபி நாட்டுக்கு அனுப்பிச்சிடும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பேஷண்ட் லிவிங் வித் சிபி நாட் ஹெச்ஐவி வந்து சிபி நாட்டுக்கு நம்ம டைரக்டா அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இல்ல அவங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்டஸுமே தெரியல அப்படின்னா நம்ம வந்து ப்ரிசம்டிவ் டிபி பேஷண்டா வர்றவங்களுக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிடுறோம், பிளஸ் டிஎம் டெஸ்ட்டும் பண்ணிடுறோம். ஸோ இதுல என்ன பண்றோம்னா ஸ்மியர் மைக்ரோஸ்கோப்பியும் பார்க்குறோம், அட் த சேம் டைம் எக்ஸ்ரேவும் பார்க்குறோம். இதுல நெகட்டிவ் வந்துச்சுனாலும் இதுல பாசிட்டிவ் சஜஸ்டிவா வந்தாலும் நம்ம வந்து சிபி நாட்ல போட்டு பார்த்துக்கலாம். எக்ஸ்ரே ஸ்மியர் நெகட்டிவ் எக்ஸ்ரே பாசிட்டிவ் அப்படின்னாலும் நம்ம வந்து போட்டு பார்த்துக்கலாம். இல்ல ஸ்மியர்லயே வந்து நெகட்டிவ் வந்துருச்சு பட் எக்ஸ்ரே சஜஸ்டிவ் அப்படின்னா சிபி நாட்ல போட்டுடலாம். எக்ஸ்ரேல எக்ஸ்ரே பாசிட்டிவ் சஜஸ்டிவ் ஆஃப் டிபி அப்படின்னாலும் ஸ்மியர் பாசிட்டிவ் சஜஸ்டிவ் ஆஃப் டிபினாலும் மைக்ரோபயாலஜிக்கலி கன்ஃபார்ம்டு டிபின்னு சொல்லி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்மியர் பாசிட்டிவ் பட் எக்ஸ்ரே நாட் சஜஸ்டிவ்னாலும் நம்ம வந்து மைக்ரோபயாலஜிக்கலி கன்ஃபார்ம்டுன்னு சொல்லி பார்த்துறோம். ஸோ இதுல மைக்ரோபயாலஜிக்கலி கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, இதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளினிக்கலி டயக்னோஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ மைக்ரோபயாலஜிக்கலி கன்ஃபார்ம்டுக்கும் கிளினிக்கலி டயக்னோஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா மைக்ரோபயாலஜிக்கலி கன்ஃபார்ம்டு டெஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ஸ்மியர் மைக்ரோஸ்கோபி சிபி நாட் டெஸ்ட் ரெண்டும், பின்ன லிக்விட் கல்ச்சர் எல்பிஏ கல்ச்சர்ஸ் ரெண்டும் லிக்விட் அண்ட் சாலிட் கல்ச்சர் எல்பிஎஸ் ஃபர்ஸ்ட் லைன் எல்பிஏ அண்ட் செகண்ட் லைன் எல்பிஏ இது எல்லாமே வந்து மைக்ரோபயாலஜிக்கலி கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி டெஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். எதனால அப்படின்னா நம்ம இதுல அந்த பெசிலைய இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடறோம், உறுதியா சொல்ல முடியும் அப்படிங்கறதுனால மைக்ரோபயாலஜிக்கலா அந்த ஸ்பெசிமனை அந்த பெசிலைய நம்ம பார்த்தறோம் அப்படிங்கறதுனால மைக்ரோபயாலஜிக்கலி கன்ஃபார்ம்டு மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுவே வந்து கிளினிக்கலி டயக்னோஸ்ட் அப்படின்னா இப்ப எக்ஸ்ரே வச்சு அவங்க சஜஸ்டிவ் பண்றாங்க, எக்ஸ்ரே சஜஸ்டிவா இருக்கு பட் ஸ்மியர் நெகட்டிவா இருக்கு, சிபி நாட்லயும் போட்டு பாக்குறோம் நெகட்டிவா இருக்குது, கல்ச்சருக்கும் அனுப்பிச்சு பாக்குறோம் அங்கேயும் எதுவும் இல்லை அப்படின்னாலும் டாக்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து கிளினிக்கலி டயக்னோஸ்ட் ஒரு எம்பிரிக்கலா ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிளினிக்கலி டயக்னோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சிபி நாட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா அதுல எம்டிபி பாசிட்டிவ் பட் ரிஃபா சென்சிட்டிவ்னா மைக்ரோபயாலஜிக்கலி கன்ஃபார்ம்டு டிஎஸ்டிபி, ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி இல்ல டிஎஸ்டிபி, ட்ரக் சென்சிட்டிவ் டிபி. ஸோ அதுல ரிஃபா இன்டர்மீடியட் அப்படின்னு வந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொரு சாம்பிள் வந்து
டெஸ்ட் பண்ணணும். அதே சாம்பிளை வந்து இன்னொரு சாம்பிள் கலெக்ட் பண்ணி எல்பிஏக்கு அல்லது லிக்விட் கல்ச்சருக்கு அனுப்பிச்சிடணும். ஃபர்ஸ்ட் லைன் எல்பிஏ பார்க்கறதுக்கு அனுப்பிச்சிடணும். ஸோ ரெசிஸ்டன்ட் அப்படின்னுச்சுன்னா பிஎம்டிடி கைட்லைன்ஸ், ட்ரக் ரெசிஸ்டன்ட் கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி என்ன ரூல் அவுட் பண்ணணுமோ அதை ரூல் அவுட் பண்ணிடுவாங்க. என்ன ட்ரக் ரெசிஸ்டன்ட்னு வந்துருச்சு, ரிஃபா ரெசிஸ்டன்ட்னு வந்துருச்சுன்னா, ரிஃபா ரெசிஸ்டன்ட்னு வந்தாலே மோர் தென் 90% ஆஃப் பேஷண்ட்டுக்கு ஐஎன்ஹெச்சும் வந்து ரெசிஸ்டண்டா இருக்கும். ஸோ அதனால அதை மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் எம்டிஆர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த எம்டிஆர் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸோட எல்பிஏக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஒன்று. செகண்ட் லைன் எல்பிஏவும் பார்க்க சொல்லிடுவாங்க. ஸோ அதே சாம்பிளை வச்சு செகண்ட் லைன் எல்பிஏவும் பார்க்க சொல்லிடுவாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் வந்து ஏதாவது ரெசிஸ்டன்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதை தவிர்த்து ரெசிஸ்டன்ட் டு ரிஃபாம்பசின் அண்ட் ஐஎன்ஹெச் இந்த ரெண்டுக்கும் தவிர்த்து வேற ஏதாவது அந்த ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் ஆன ஈத்தம்பியூட்டால் அல்லது பைராக்கு ஏதாவது ரெசிஸ்டன்ட் வந்துச்சுன்னா அதை மாத்தி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு செகண்ட் லைன் எல்பிஏவும் பார்த்து அதுல ஏதாவது ரெசிஸ்டண்டா சென்சிட்டிவான்னு பார்த்து அதுலயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரையிலும் ட்ரக் ரெசிஸ்டன்ட், ட்ரக் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது. ட்ரக் சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா ஒரே இதுதான் 6 months ட்ரீட்மெண்ட். அது நம்ம கீழே வர்றதப்ப பார்ப்போம். இல்லைங்க, அதை எடுத்து காமிக்கிறேன். ஓகே. ஸோ முதல்ல நியூ ப்ரீவியஸ்லி ட்ரீட்டட் இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. இது எல்லாமே வந்து நியூவா மாறிடுச்சு. ட்ரக் ரெசிஸ்டன்ட் அண்ட் ட்ரக் சென்சிட்டிவ்னு மாறிடுச்சு. ட்ரக் சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா சேம் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் தான் கொடுக்க போறோம், 6 months தான் கொடுக்க போறோம். அவங்க 2வது தடவை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாலும் பேஷண்ட் வந்து செகண்ட் டைம் வந்து கியூர் ஆன பேஷண்ட்டே செகண்ட் டைம் மறுபடியும் டிபி வந்து அல்லது மோர் தேன் செகண்ட் டைம் அல்லது அந்த மாதிரி வந்திருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ப்ரீவியஸ்லி ட்ரீட்டட் அப்படிம்போம். ஸோ அந்த பேஷண்ட் வந்திருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல 8 to 9 months கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. ஸோ முதல்ல ட்ரக் சென்சிட்டிவான்னு பார்ப்போம், ட்ரக் ரெசிஸ்டண்டான்னு பார்ப்போம். ட்ரக் சென்சிட்டிவ்னா 6 months டேப்லெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோனியாசிட், ரிஃபாம்பசின், பைரசினமைட், ஈத்தம்பியூட்டால். இதை வந்து 2 phases நம்ம வந்து பண்றோம். ஸோ இன்டென்சிவ் ஃபேஸ் அண்ட் கன்டினியூஸ் ஃபேஸ்ன்னு பண்றோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஏஜ் கிரேட்டர் தேன் 18 years அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ 18 பிலோ வந்து நம்ம பீடியாட்ரிக் கேஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 25 இது எல்லாமே நம்ம டிபி பொறுத்த வரையிலும் எல்லாமே வெயிட் பேண்டை வச்சு தான் வந்து இந்த ட்ரக்ஸை வந்து கால்குலேட் பண்றோம். ஸோ இப்போ இருக்கிற ட்ரக்ஸ் வந்து எஃப்டிசி அப்படிம்பாங்க, ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் அப்படிம்பாங்க. ஒரே ஒரு டேப்லெட்குள்ள இந்த 4 காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸும் வந்து அதுல இருக்கும். அதுதான் ஃபிக்ஸ்டு ட்ரக் காம்பினேஷன் அப்படிம்பாங்க. ஸோ என்னென்ன ட்ரக்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ஃபேஸ்ல பேசிக் 4 drugs ஆஃப் ரிஃபாம்பசின், ஐஎன்ஹெச், பைரசினமைட், ஈத்தம்பியூட்டால். ஸோ எத்தனை டேப்லெட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த காம்பினேஷன்ல இருக்கிற டேப்லெட்ஸ் எத்தனை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to 34 kgs இருந்தாங்கன்னா 2 டேப்லெட். கன்யூஸ் ஃபேஸ்லயும் அதே தான், சேம் வெயிட் பேண்ட் இருந்தாங்கன்னா அதே தான். 35 to 49 வரைக்கும் 3 டேப்லெட், கன்யூஸ் ஃபேஸ்லயும் 3 டேப்லெட் தான். 50 to 64 4 டேப்லெட். ஸோ மோர் தென் 65 to 75 மோர் தென் 75 kg இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 6 டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொடுக்குற அந்த 6 டேப்லெட் அவங்களால டாலரேட் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அந்த பில்ஸ் வந்து நம்ம 5 டேப்லெட்ஸ் பர் டேவா கூட நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இதுல நம்ம வெயிட் பேண்ட் சேஞ்ச் பண்ற கிரைட்டீரியாவும் இருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ கெயின் அல்லது இப்ப ஒரு பேஷண்ட் வந்து 35 to 49 kg இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 39 to 40 kg இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மலா 3 pills per day அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். ஸோ அந்த 3 pills per day கொடுக்குற பேஷண்ட்டு ஒரு 5 kgs கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னா, ஸோ 35 இருந்து கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னா எங்க போயிடுவாங்க, அதுக்கு முன்னத்துக்கிற இதுக்கு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 35 to 49 kg இப்போ 42 இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க 5 கம்மியானாலும் முன்னத்து வெயிட் பேண்டுக்கு போக மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய
அவசியம் இல்லை. ஸோ 5 kgs கம்மியானா அல்லது கெயின் ஆனா அதே சமயம் அந்த வெயிட் பேண்டை தாண்டினால் அல்லது வெயிட் பேண்டு தாண்டினாலோ அதிகமா போனாலோ அல்லது அந்த வெயிட் பேண்டை விட்டு கீழே போனாலோ அது எந்த வெயிட் பேண்டுக்கு போகுதோ அந்த ட்ரக்கை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது எப்போ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப் கொடுக்கும்போது தான் அது மாதிரி பண்ணணும். ஒரு ஸ்ட்ரிப்ல 28 டேப்லெட்ஸ் இருக்கும், அதை நான் கீழே காமிக்கிறேன். ஸோ இது வந்து 99 டாட்ஸு. ஸோ அதே ட்ரக் தான், பட் ஸோ என்னங்கிறத 99 டாட்ஸும் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து 28 ட்ரக்ஸ் தான் வந்து ஒரு ஸ்ட்ரிப்பில் இருக்கும். இதுதான் வந்து நம்ம 1 மந்த்தாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். லூனார் மந்த்துங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். லூனார் மந்த்ஸ்க்கு ஒரு 28 to 29 டேஸ் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி 28 ட்ரக்ஸ் ஒரு ஸ்ட்ரிப்பில் இருக்கிறதா வந்து நம்ம 1 மந்த்தாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 6 மந்த்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 28 into 6 months தான் அவங்க சாப்பிட போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப்ல அவங்க வந்து வெயிட் கெயின் ஆனாலோ லாஸ் ஆனாலோ நெக்ஸ்ட் அந்த வெயிட் பேண்டை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப்பை கொடுக்கும்போது தான் சேஞ்ச் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம கட் பண்ணவோ அல்லது தனியா கொடுக்கறதோ, இப்போ 4 பில்ஸ் மட்டும் எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு அதை அந்த ஸ்ட்ரிப்பை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்றதோ கூடாது. ஒன்னா யூஸ் பண்ணா அந்த ஸ்ட்ரிப்பை மொத்தமா அந்த பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும், அல்லது கட் பண்ணாம பேசாம வச்சுக்கணும், வேற பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். அப்படிங்கறதா வந்து இதுல நம்மளோட கிரைட்டீரியா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிலோ 18 years பிலோ 18 yearsக்கான ட்ரக் சார்ட். ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா 3 FDC அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். 4 FDCனா 4 ட்ரக்ஸ், 3 FDCனா 3 ட்ரக். என்னென்ன ட்ரக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டென்சிவ் ஃபேஸ்ல இருக்கிற ஈத்தம்பியூட்டால மட்டும் நம்ம தனியா எடுத்துறோம். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தம்பியூட்டாலோட அட்வர்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளர்டு ஐ விஷன். ஸோ அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது இல்லையா, எனக்கு வந்து கண்ணு மங்களா தெரியுது எல்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கறத சொல்ல தெரியாது இல்லையா. ஸோ அதற்கான காரணத்தினால அவங்களுக்கு வந்து ஈத்தம்பியூட்டால மட்டும் தனியா டிஸ்போசபிள் டேப்லெட்டா கொடுக்குறோம். இவங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே டிஸ்போசபிள் அண்ட் ஃபிளேவர்டு, ஏதாவது ஒரு மேங்கோ ஃபிளேவரோ அல்லது ஸ்ட்ராபெரி ஃபிளேவரோ அந்த மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரி அவங்களுக்கு இந்த ட்ரக்ஸை கொடுக்குறோம். ஸோ அப்படி 4 to 7 kgs இருந்தாங்கன்னா நம்ம சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 ட்ரக்ஸ், பைரசினமைட், ரிஃபாம்பசின் அண்ட் ஐஎன்ஹெச் ஆஃப் 3 ட்ரக்ஸை தான் வந்து நம்ம சீன்னு மென்ஷன் பண்றோம். பிளஸ் ஈங்கிறது வந்து ஈத்தம்பியூட்டால் மட்டும். ஸோ அந்த சிங்கிற 3 சீன்னு வந்துட்டாலே அந்த 3 ட்ரக்ஸ் வந்துடும். ஸோ அதுல எவ்வளோ கொடுக்கணும் பிளஸ் எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணுங்கிறதும் மேல மென்ஷன் ஆயிருக்குது. ஒரு சிங்கிள் டேப்லெட்ல இந்த 50 mg ஐஎன்ஹெச் இருக்கும், ரிஃபாம்பசின் 75 mg இருக்கும், பைரசினமைடு வந்து 150 mg இருக்கும், பிளஸ் ஈத்தம்பியூட்டால் வந்து 100 mg இருக்கும். ஸோ 4 to 7 kg அப்படின்னு பார்க்கும்போது சி பிளஸ் இ. ஸோ இது எதுவுமே வந்து எங்க ஸ்டாஃப்களுக்கே நாங்க வந்து நீங்க வந்து இதை மனப்பாடம் பண்ணி தான் சொல்லணும், இல்ல மெமரைஸ் பண்ணி நீங்க வந்து வச்சுட்டே இருக்கணும், நீங்க யார் கேட்டாலும் சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க சொல்லல. இந்த ட்ரக் சார்ட்டை நீங்க ஒட்டி வச்சிருங்க, எப்ப வேணாலும் இந்த ட்ரக் சார்ட் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிபி பொறுத்த வரையிலும் இன்னும் புதிய இனிஷியேட்டிவ் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்க இப்ப கேட்டு போறீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 months பார்த்ததுக்கு அப்புறமா ட்ரக் இந்த காம்பினேஷன் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன் ரிசர்ச் பேஸ்ல தான் போயிட்டு இருக்கிறாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஸோ அந்த என்டிடிபி அப்படிங்கிறத சீக்கிரமா நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ என்டிடிபி 2025ங்கிறது ஏர்லியர் தென் 5 years ஆஃப் WHO பேஸ் பண்ணி WHO சொன்னது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030ல தான் வந்து டிபி எலிமினேட் பண்றோங்கிற மாதிரி WHOவே சொல்லியிருக்கிறாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்ம இந்தியா வந்து 2025க்குள்ள பண்ணிடுவோம் அப்படிங்கிறத ஏர்லியர் 5 yearsக்கு முன்னாடியே வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால புதுசா நம்ம வந்து அதுக்கு ரிசர்ச் மோட்ல நம்ம கண்டுபிடிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதுல வந்து அதே மாதிரிதான் எவ்வளோ வெயிட் பேண்டுக்கு எவ்வளோ வந்து சிங்கிறது கொடுக்கணும் ஈங்கிறது கொடுக்கணும்னு வருது. அபோவ் 25 அப்படின்னு வந்துருச்சுன்னா அடல்ட்டும் சேர்ந்துக்கணும். ஸோ 25ல இருந்து தான் அது அடல்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்.
பார்த்தீங்கன்னா 25 to 35 kg இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் 2 pills அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் அடல்ட்டு ப்ளஸ் 3 இன்சென்டிவ் ஃபேஸில் இருக்கிற அந்த 3C ப்ளஸ் 3Eயும் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மோர் தேன் 40 kg அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அடல்ட்டு டோசேஜில் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி பீடியாட்ரிக் பேஷண்ட்டுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் க்ரைட்டீரியா ஃபார் சேஞ்ச் ஆஃப் வெயிட் பேண்ட் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஆக்சுவல் வெயிட் பேண்ட் வந்து கிராஸ் ஆச்சு, கரண்டா வெயிட் பேண்டு இருக்கிறத விட கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னா எத்தனை வெயிட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து 99 டாட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து பீப்புள் லிவிங் வித் ஹெச்ஐவிக்கு மட்டும்தான் இப்போதைக்கு தருது. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு இது நான் சொல்லும் போது உங்களுக்கே புரியும் எதனால அப்படின்னு சொல்லிட்டு. 99 டாட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, டாட்ஸ்னா டைரக்ட்லி அப்சர்வ் ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கோர்ஸ் அப்படிங்கிறது தான் டாட்ஸ். ஸோ 99 டாட்ஸ் அப்படிங்கும்போது 99% ஆஃப் டாட்ஸ் நடக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து 99 டாட்ஸே கொண்டு வந்திருக்காங்க. எங்க அந்த 1% மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும். ஸோ என்னன்னா, இதுல 28 டேப்லெட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து 2 டேப்லெட்ஸ் பர் 25 to 39 kg 35 kgயில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 39 kgsல இருக்கிறாங்கன்னா, ஸோ அந்த வெயிட் பேண்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 2 பில்ஸ் பர் டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அட் த ஸ்டார்டிங் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பில் எடுப்பாங்க. அந்த செகண்ட் பில்ல ஃபோன் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பில்லு ஓப்பன் பண்றப்ப உள்ள வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு அவங்களோட ரெஜிஸ்டர் பண்ண நிக்ஸைல ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர்ல இருந்து அவங்க மிஸ்கால் விடணும். ஈவன் பேலன்ஸ் இல்லைன்னா 0 பேலன்ஸ்னா கூட மிஸ்கால் போகும், அதுவே போய் கட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது 99 டாட்ஸ் லிங்க் ஆகிருக்கிற அந்த பேஷண்ட் மிஸ்காலை பார்த்தோன்னே கம்ப்யூட்டர் என்ன பண்ணிக்கணும்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கான டோசேஜ் வந்து 2 நாளைக்கு 2 டேப்லெட்டை எடுத்துட்டாங்க, அதனாலதான் வந்து செகண்ட் பில்லுல அந்த டேப்லெட்டை வந்து செகண்ட் பில்ல வந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பரை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த நாள் 2 டேப்லெட் எடுத்தோன்னே இன்னொரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கிறதுனால இது அதிக பேர்த்துக்கு யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அதிக டோல் ஃப்ரீ நம்பர் கிரியேட் பண்ணணுங்கிறதுனால அதிக பேருக்கு யூஸ் பண்ணலை. இப்போதைக்கு பீப்புள் லிவிங் வித் ஹெச்ஐவி மட்டும்தான் வந்து இந்த 99 டாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இன்கேஸ் அவங்க வந்து மிஸ்கால் விடலை அப்படின்னா ரெட் கலர்ல அது மார்க் ஆகிக்கும், அட்ஹரன்ஸ்ல வந்து ரெட் கலர்ல மார்க் ஆகிக்கும். அதே சமயம் அந்த பேஷண்ட் வந்து டோசேஜ் எடுக்கலை அப்படிங்கிறதும் அந்த எஸ்டிஎஸ்க்கு சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு ஒரு மெசேஜும் வந்துடும். ஸோ மெசேஜ் வந்தோடனே அவங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம், சாப்பிட்ருக்காங்க பட் மிஸ்கால் விடலைனாலும் இதுல ரெட் கலர்ல மார்க் ஆகிக்கும். அதனாலதான் வந்து 99 டாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவங்க எடுத்திருக்கலாம், பட் இன்கேஸ் அவங்க மிஸ்கால் விடலைனாலும் அது வந்து ரெட் கலர்ல காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த 1% அதுக்கு வேண்டி அது குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த 2 பில்ஸை எடுத்துட்டு சாப்பிடாம தூரம் போட்டுட்டு மிஸ்கால் விட்டுட்டாங்க அப்படின்னாலும் அது வந்து கிரீன் கலர்ல ஆக்டிவ் ஆகிக்கும். ஸோ அதனால அதை 99 டாட்ஸ்னு சொல்றோம். ஸோ 1% வந்து அவங்க சாப்பிடாமையும் மிஸ்கால் விடலாம், அல்லது சாப்பிட்டும் மிஸ்கால் விடாம இருக்கலாம். அதனால அந்த 1% கம்மி பண்ணி 99 டாட்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த அட்ஹரன்ஸை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எத்தனை நாள் அவங்க சாப்பிட்ருக்காங்க, ஸோ யார் யார் வந்து கண்டினியூஸாக சாப்பிட்ருக்காங்க, யார் யார் சாப்பிடலை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது போக சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் அல்லது ட்ரீட்மெண்ட் சப்போர்ட்டரான ஹெச்வி ஹெல்த் விசிட்டருக்கும் வந்து அது மெசேஜ் மாதிரி போயிடும், அந்த பேஷண்ட்டுக்கும் போகும். நீங்க வந்து இன்னைக்கு சாப்பிடாம விட்டுட்டீங்க அல்லது சாப்பிடலை, இன்னும் சாப்பிடலை அப்படிங்கிற மாதிரி அது மிஸ்கால் ஒரு மெசேஜ் மாதிரி போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஐசோனியாசிட் கீமோ ப்ரொஃபிளாக்சிஸ் அப்படிம்போம். ஸோ இது யாருக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா, கான்டாக்ட்ஸ் ஆஃப் ஸ்மியர் பாசிட்டிவ் அண்ட் ஸ்மியர் நெகட்டிவ் அப்படிங்கிறதும் இப்போ வந்துருச்சு. ஈவன்
நம்ம எக்ஸ்ரே சஜஸ்டிவா இருந்தாலும் இபி கேஸ் இருந்தாலும் இப்ப ஐபிடி கொடுக்கணும், ஐஎன்ஹெச் ப்ரோஃபிலாக்சிஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈவன் டிபின்னு சொல்லி ஒரு பேஷண்ட் டயக்னோஸ் ஆயிட்டாங்க, அது என்ன டிபியாகவும் வேணாலும் இருக்கலாம், பல்மனரி ஆர் எய்தர் பல்மனரி ஆர் எக்ஸ்ட்ரா பல்மனரியா இருக்கலாம். அவங்களுக்கு 6 years பிலோ சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா, சைல்ட் ஆர் சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐஎன்ஹெச் தெரப்பி வந்து கொடுக்கணும். பேஸ்ட் ஆன் வெயிட் பேண்ட்ஸ், எவ்வளோ வெயிட்டுக்கு எவ்வளோ டேப்லெட்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ டோசேஜ் இருக்கணுங்கிறது சைடில் இருக்கு. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி WHO criteria for the funding. வேர்ல்டு பேங்க் இண்டிகேட்டர் அப்படிம்பாங்க அதையே. ஸோ இது வந்து நமக்கு முன்னாடி இருந்த ஒரு இது CAT 1 CAT 2ங்கிறதெல்லாம். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஐபி எல்லாம் கிடையாது. அவங்க 2 months அந்த 4 drug காம்பினேஷன்ல எடுப்பாங்க. ஸோ அந்த 4 monthsக்கு அப்புறம் 2 monthsக்கு அப்புறம் ஒரு ஸ்மியர் மைக்ரோஸ்கோபி பார்ப்பாங்க. அதுல நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி எக்ஸ்டெண்ட் பண்ண போறது கிடையாது. பாசிட்டிவா இருந்துச்சுன்னா கன்யூஸ் ஃபேஸுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த 4 monthsக்கு அப்புறம் பார்க்கறதுல பாசிட்டிவா நெகட்டிவ் ஆகாம பாசிட்டிவ் ஆகிடுந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்பிஏ கல்ச்சர் அந்த மாதிரி அனுப்பிச்சிருவாங்க டு ரூல் அவுட் தி ரெசிஸ்டன்ட் பேட்டர்ன். அதே சமயம் அவங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் தான் வருது அப்படிங்கிறப்ப அந்த ட்ரக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். டிஎஸ்டிபிக்கு இபி கேசஸா இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா பல்மனரி கேசஸா இருந்துச்சுன்னா ஒரு 12 months வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 12 months இன் த சென்ஸ் 6 months நம்மளோட நார்மல் இதுவே வரும். அது போக ஒரு 6 months அது வரைக்கும் தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுல நம்ம டோசேஜ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேஸ்ல தான் வந்து நம்ம ரெஜிமெண்ட்ஸே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்டிபிக்கு ஒரே ரெஜிமெண்ட் தான் 6 months டியூரேஷன். அந்த 4 drugs இன்சென்டிவ் ஃபேஸ்ல 3 drugs வந்து கன்யூஸ் ஃபேஸ்ல. இதுதான் வந்து ப்ரீவியஸ்லி ட்ரீட்டடுக்கும் நியூலி ட்ரீட்டட் பேஷண்ட்டுக்கும் அதே தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஆர்டிபியில் 3 என்ன இருக்கு. ஒன்று வந்து ஐஎன்ஹெச் மோனோ ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா ரெசிஸ்டன்ட் டு ஐசோனியாசிட் வித் ஆர் வித்தவுட் ரெசிஸ்டன்ட் டு ஐஎன்ஹெச் வித்தவுட் ரெசிஸ்டன்ட் டு ஆல் அதர் 3 drugs ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐஎன்ஹெச் அப்படிம்பாங்க. ஸோ ஐஎன்ஹெச் ரெசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு 6 months டியூரேஷன் தான், ஆஸ் லைக் நம்மளோட டிஎஸ்டிபி மாதிரி தான், பட் ட்ரக்ஸ் வில் சேஞ்ச். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்டிஆர் அப்படிம்பாங்க. ஸோ ஷார்ட்டர் எம்டிஆர் அப்படிம்பாங்க. முதல்ல எம்டிஆர் அப்படிங்கிறது ஒரு 24 months எடுத்துட்டு இருந்தாங்க, 2 years எடுத்துட்டு இருப்பாங்க. கன்வென்ஷனல் அப்படிம்பாங்க, கன்வென்ஷனல் எம்டிஆர் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து 2 years எடுக்கணும். ஸோ இது வந்து ஷார்ட்டர் எம்டிஆர்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யூசிங் ட்ரக்ஸ் லைக் பிடாக்லின், டெலமனல் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஷார்ட்டர் எம்டிஆர்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து 9 months அவ்வளோதான். 9 months ட்ரீட்மெண்ட் தான் ஷார்ட்டர் எம்டிஆர். ஸோ 24 months எங்க, 9 months எங்க. ஸோ 9 months ஒரு 10 டேப்லெட் சாப்பிட்டாங்கன்னா போதும். பட் 24 months 14 டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்த காலமெல்லாம் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ரெஜிமெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் ஓரல் லாங்கர் அப்படிங்கிறது. இந்த கன்வென்ஷனல் எம்டிஆர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்து ஆல் ஓரல் லாங்கர் ரெஜிமெண்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 18 to 20 months வரைக்கும் வரும். ஸோ இதில் எல்லாமே வந்து இன்ஜெக்டபிள்ஸ், எல்லா இன்ஜெக்டபிள்ஸும் இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ முதல்ல ஸ்ட்ரெப்டோமைசின் இருந்துச்சு, அமிகசின், கெனாமைசின் இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாமே த்ரூ டேப்லெட்ஸ் தான். ஒருத்தர் 6 மாசம் இன்ஜெக்ஷன் போட்டால் என்ன ஆகும், அவர் மறுபடியும் வருவாங்களா அப்படிங்கிறத அதெல்லாம் யூஸ் பண்ணி கன்சிடர் பண்ணி ஆஃப்டர் சோ மச் ஆஃப் ரிசர்ச் தான் வந்து இதெல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. இப்போ த்ரூ எல்லாமே வந்து த்ரூ டேப்லெட்ஸ் தான். ஸோ இந்த இதுதான் கொண்டு வந்துருக்குறாங்க. ரெஜிமெண்ட்ஸ் தான் இருக்கு இப்போதைக்கு, 4 ரெஜிமெண்ட் தான் இருக்குது. ஸோ இது மே வேரி ஆகலாம். ட்ரக் ரெசிஸ்டன்ட்டுக்கு 3, ட்ரக் சென்சிட்டிவிட்டி டிபிக்கு 1. ஸோ ஹெச்ஐவி அப்படின்னு பார்த்தா ஆஸ் லைக் நம்ம எப்படி ஐஎன்ஹெச் ப்ரொஃபிலாக்சிஸ் தெரப்பி கொடுத்தோமோ அது மாதிரி ப்ரிவென்டிவ் தெரப்பி
பீப்புள் லிவிங் வித் ஹெச்ஐவிக்கு கொடுப்போம். எப்போ அப்படின்னா டிபி கன்ஃபார்மா அவங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ஐசோனியாசிட் ப்ரிவென்டிவ் தெரப்பி வந்து அவங்களுக்கு கொடுப்போம். இதுவும் அதே மாதிரி தான், பேஸ்ட் ஆன் வெயிட் பேண்ட் தான். ஸோ இது ரெஜிமெண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், டிஆர்டிபியில் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் தி 2 ட்ரக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிடாக்லின் அப்படிங்கிறது 6 மந்த்ஸ் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டு கூட, நார்மல் ட்ரீட்மெண்ட் கூட 6 மந்த்ஸ் வந்து நம்ம பிடாக்லின் டேப்லெட்டை எடுத்துக்குவோம். ஸோ இதுக்கான அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் நம்ம என்ன பண்ணுறது, உயிரா அல்லது ட்ரீட்மெண்ட்டு இதுவா அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இதுவும் எடுத்துக்கிறோம். ஸோ டிலாமினண்டும் அதுதான். ஓகே, ஸோ இதெல்லாம் பழைய ரெஜிமெண்ட்ஸ், ஹெச் மோனோபாலி அப்படிம்பாங்க. ஓகே, நியூ மேடம் கேட்ட மாதிரி நான் நியூ ரெஜிமெண்ட்ஸு பின்ன நியூவாக என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இனி ஏதாவது உங்களுக்கு தேவையானது ஏதாவது இருந்ததுனாலும் கேட்கலாம், அல்லது டவுட்ஸ் இது வரைக்கும் நம்ம எடுத்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். மேடம். சார், ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது டவுட் இருக்காப்பா? if you have doubts just raise your hands pa. S Amrita, you can ask your doubt now. Good afternoon sir. Good afternoon. சார், இப்ப டிபி வந்த பேஷண்ட்டுக்கு வந்து COVID-19 வந்து ரேஷியோ வந்து எப்படி சார் இருக்கு? எந்த மாதிரி வந்து அளவுல வந்து வருது சார் COVID-19 டிபி பேஷண்ட்ஸ்க்கு? டிபி பேஷண்ட் வந்து கியூர் ஆனவங்களுக்கா அல்லது டிபி இருக்கிறவங்களுக்கு கோவிட் அஃபெக்ட் ஆகுதா இல்லையான்னு கேக்குறீங்களா? எஸ் சார், கியூர் ஆனவங்களுக்கும் போஸ்ட் டிபிக்கும் ஓகே சார். இப்ப இருக்க பிரசன்ட் டிபி கேசஸ்க்கும் சார். இப்ப போஸ்ட் டிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி பொறுத்த வரையிலும் அது கொஞ்சம் லங்ஸ் அஃபெக்ட் பண்றது தான். என்ன டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப கோவிட் வந்து போனவங்களுக்கு டிபி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. எதனால சொல்றாங்க அப்படின்னா, லங்ஸை வந்து பாதிக்கிறதுனால. ஓகே சார். அப்புறம் டிபி வந்து டயக்னோஸ் பண்ணதுக்கு அடுத்து இப்ப ட்ரக் வந்து சென்சிட்டிவா இருக்கு சார். அதுக்கு அடுத்து அந்த சென்சிட்டிவ் வந்து ரெசிஸ்டன்ஸா மாறும்ல சார்? மாறதுக்கான வாய்ப்பு எப்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்யூஸா அவங்க எடுக்கல டிஎஸ்டிபி ஆன ட்ரக்ஸ் அந்த 6 மந்த்ஸ் டியூரேஷனை ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் வரைக்கும் எடுக்கிறாங்க. ஒரு இப்ப ஃபர்ஸ்ட் டே எடுக்கிறாங்க, ஒரு 4 நாள் எடுக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் மறுபடியும் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுறாங்க. இந்த மாதிரி விட்டு விட்டு எடுக்கிறதுனால அது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னு, நம்மளுக்கு டயபெட்டிக்கா இருந்தாங்கன்னா, அந்த பேஷண்ட் வந்து டயபெட்டிக்கா இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டான டயபெட்டிக் இதை மெயின்டைன் பண்ணல, சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணாம இந்த ட்ரக்ஸை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அது ரெசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி கன்டினியூஸா கரெக்டா எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டைரக்டா ஒரு பேஷண்ட் வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியா வர்றதுக்கு வாய்ப்பு எப்போ இருக்குன்னா, ஒரு ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி வித்தவுட் ட்ரீட்மெண்ட்ல இருக்கான் அப்படிங்கும்போது அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து அவருக்கு பரவுச்சு, இன்னொருத்தருக்கு பரவுச்சுன்னா அந்த இன்னொருத்தர் டைரக்டா ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். சரி, எத்தனை இன்டர்வல்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ், லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து பண்ணுவோம் சார் ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் தி டிபி? இப்ப டிஎஸ்டிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்மரி டிபியா இருந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் மைக்ரோபயாலஜிக்கலி கன்ஃபார்ம்டு பல்மரி டிபியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆஃப்டர் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்சென்டிவ் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இன்டென்சிவ் ஃபேஸ், அதுக்கப்புறமா நம்ம பாக்குறோம். பட் அது மேண்டேட்டரி கிடையாது இப்ப. ஸோ அதுக்கப்புறம் பாக்குறோம், அது நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி கன்டினியூஸ் ஃபேஸ் போயிடுறோம் ஒன்னு. ஸோ அதே பேஷண்ட்டுக்கு, டிஎஸ்டிபி பேஷண்ட்டுக்கு அட் தி எண்ட் ஆஃப் 6th மந்த் நம்ம வந்து
ஸ்மியர் மைக்ரோஸ்கோபி பார்ப்போம், அல்லது ஸ்மியர் மைக்ரோஸ்கோபி தான் பார்க்குறோம். பிகாஸ் ஒரு கேட்ரிஜே வந்து 1500 rupees காஸ்ட் ஆகுது. அது போக அந்த மெஷின்ல யூஸ் பண்ற அந்த சார்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2500 rupees வந்துடும் நட் டெஸ்ட்டுக்கே. அந்த மாதிரி பண்றப்ப உங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் 6 monthல பண்றது வந்து நம்மளுக்கு டிஎஸ்டிபியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒன்லி ஸ்மியர் மைக்ரோஸ்கோபி மட்டும் தான் பார்க்குறோம். டிஎஸ்டிபிக்கு 2 டைப் ஆஃப் 3 டைப் 3 இன்டர்வல்ல நம்ம பார்க்குறோம். ஒன்று டயக்னோஸ் பண்ணும்போது, ஒன்று டயக்னோஸ் பண்ணன பேஷண்டா இருந்ததுன்னா 2. எப்பன்னா அட் தி எண்ட் ஆஃப் 2nd month, அட் தி எண்ட் ஆஃப் 6th month அவங்க கரெக்டா எடுத்திருந்தாலும். இது வந்து நம்ம டிஆர்டிபிக்கு அப்படின்னு பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் த ரெஜிமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? ஜஸ்ட் ரேஸ் யுவர் ஹேண்ட் so that your name will come here. சார் ஆர்கனைசேஷன் பேட்டர்ன் மட்டும் சொல்லுவீங்களாங்க சார்? ஆர்கனைசேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சிடிடி அப்படிம்பாங்க. ஸோ சென்ட்ரல் டிபி டிவிஷன். ஸோ அதுக்கு கீழே வந்து ஸ்டேட் டிபி டிவிஷன் வந்துடும். எஸ்டிசி அல்லது ஸ்டேட் டிபி சென்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க. ஸோ அது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிடிசி அப்படின்னு கொண்டு வருவாங்க, டிஸ்ட்ரிக்ட் டியூபர்குலோசிஸ் சென்டர் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு டிடிசி இருக்கும். ஸோ அந்த டிடிசி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிடி அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, டெப்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் டிபி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே சபார்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கோஆர்டினேட்டர்ஸ் வருவாங்க. ஒன்று டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர், இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் பிரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டர், இன்னொன்று ஹெச்ஐவி டிபி டிஆர்டிபிசி அப்படிம்பாங்க, ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் கோஆர்டினேட்டர். அண்ட் ஹெச்ஐவி டிபியும் அவர் தான் பார்ப்பாரு. ஸோ இந்த கோஆர்டினேட்டர்ஸ் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ் அண்ட் எஸ்டிஎல்எஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்ஸ்க்கும் ஒவ்வொரு எஸ்டிஎஸ் அண்ட் எஸ்டிஎல்எஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெயின் பிஹெச்ஐக்கு வந்து ஜிஹெச்ஆ இருந்தாலோ அல்லது மெடிக்கல் காலேஜஸா இருந்தாலோ ஒரு ஹெச்வி அண்ட் எல்டி இருப்பாங்க. அவ்வளவுதாங்க மேடம். ஓகே சார். சார் இன்டென்சிவ் ஃபேஸ்னா இப்போ சூப்பர்வைசர் ஃப்ரண்ட் ஆஃப் சூப்பர்வைசர் அவங்க மெடிசன் எடுக்கணும், அதுதானே சார் இன்டென்சிவ் ஃபேஸ்? மேடம் இன்டென்சிவ் ஃபேஸ்க்கும் கன்டினியூஸ் ஃபேஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, முதல்ல இன்டென்சிவ் ஃபேஸ் கன்டினியூஸ் ஃபேஸ்னா என்னன்னு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ரெஜிமெண்ட்ல எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலா இன்டென்சிவ் ஃபேஸ்னா கன்டினியூஸா வந்து நம்ம ட்ரக்ஸ் அந்த 4 ட்ரக்கை வந்து கன்டினியூஸா அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது தான் வந்து இன்டென்சிவ் ஃபேஸா இருந்துச்சு. ஓகே சார். கன்டினியூஸ் ஃபேஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து கம்மி பண்ணணும், அந்த டோசேஜ் வந்து கம்மி பண்றோம். ஸோ அதுதான் வந்து இன்டென்சிவ் ஃபேஸ் அண்ட் கன்டினியூஸ் ஃபேஸ்க்குள்ள டிஃபரன்ஸ். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். ஓகேங்க மேடம். ஓகே சார். எனி அதர் டவுட்ஸ் பா? ஓகே சார், தேங்க் யூ ஸோ மச். ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் சார் ஆர்என்டிசிபி பற்றி. ஸோ தட் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு கிளினிக்கல்ஸ்லேயும் ஃபியூச்சராக டிபி பேஷண்ட்ஸ் பார்த்தா கவுன்சிலிங் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க சார். தேங்க்யூ மேடம். மேடம் சொல்லுங்க சார். என்னன்னா இப்ப ஆர்என்டிசிபின்னு இனிமேல் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருங்க. ஓகே சார். ஏன்னா நமக்கு என்டிஇபி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிடுச்சு, நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம சொல்லதான் வந்து மத்தவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ இனிமேல் வந்து என்டிஇபி அப்படின்னு சொல்லிக்கலாம். நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன். ஓகே சார். ஓகே சார். ஏன்னா இவங்களுக்கு சிலபஸ்ல கம்யூனிட்டி படிப்பாங்க சார். கம்யூனிட்டி அதுல ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா ரிவைஸ்ட் வந்து ஒரு அளவு தான் சார் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்ஸோட ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஈஸியா இருக்கும் சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிக்கிறதுக்கு. ஓகேங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
Okay, students.